ஊழலை ஒழித்து கட்டுவோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாதவங்க வந்துட்டு இன்டர்னல் டூரிசம். இந்த நாட்டில் பிற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு தான் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. எப்படி அது சாத்தியம்? தமிழ்நாடு தான் அதிகமான முதலீடுகளை ஈர்க்கிறது. எப்படி சாத்தியம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி வருவாங்க? அடிச்சு விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சொன்னார்ல எடப்பாடி, குடும்பத்துக்கு குடும்பம் 2000 ரூபாய் அப்படின்லாம் சொன்னார்ல, ஆண்களுக்கு கூட இலவச பேருந்து பயணம் தான் அப்படின்னு வச்சு அடிச்சு விட்டார்ல. தனிநபர் வருவாயில தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு மேல இருக்குது, முதலாவது இடத்துல இருக்கு. இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் முன்னேற்றமே இல்லைன்னு. வாய்க்கு வந்தபடி சகட்டு மணிக்கு போய் சொல்றாரு. அதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு அவர் 14,000 கோடி அள்ளி கொடுத்தாரு. அதை வச்சு காவிரியில் கலக்கக்கூடிய நதிகள் மற்ற இடங்கள் எல்லாம் சுத்தகரிப்பு செய்து காவிரியை தூய்மையான நதியாக, குடிக்கக்கூடிய அளவுக்கு வசதியான ஒரு நதியாக மாற்றியிருக்காரு மோடி அப்படின்னு அறிவுறுது. பட்ஜெட்டிலிருந்து ஒதுக்கீடு செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக மோடி அரசு செலவிடப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஹைவே ப்ராஜெக்ட், விமான தளங்கள், கப்பல் துறைமுகங்கள், இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் செலவு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்துட்டு அப்படியே தூக்கி அதானி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை என்ஜின் ஆட்சியை தான் விரும்புகிறார்கள். அதாவது மத்தியிலும் பாஜக ஆட்சி, இங்கேயும் பாஜக தலைமையிலான அல்லது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி ஏதோ ஒன்று இருந்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் பெறும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதும் ஊழல் பெருகிவிட்டது என்பதும் அவர் போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் மோடியை நோக்கி, மோடி அரசை நோக்கி எவ்வளோ நீங்கள் கார்பரேட்டுக்கு லோன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் 16-20 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களே, அது யாருக்கு ஏற்பட்ட இழப்பு, எதற்காக அவ்வளோ தள்ளுபடி செய்யணும், அப்படின்னா எந்த அடிப்படையில் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடன்கள் அள்ளி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக முடிச்சிடுறாங்க. அவங்க ஒரு கோர்ட்டுக்கு போக வேண்டியது, நேஷ்னல் அதாவது கம்பெனியில் அப்பாலட் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒரு ட்ரிபியூனலை போட்டு அந்த வாங்கிய கடன்களை கட்டாத நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து அந்த நிறுவனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து பிட்டிங் அதை பெற்று அவர்கள் எவ்வளவு அந்த நிறுவனத்தை எடுக்கின்றார்களோ அது போக மீதி இருக்கக்கூடிய அந்த கடனை, உதாரணத்துக்கு அவர்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பூசாயிடுக்கு அந்த நிறுவனத்தை அப்படியே கைமாற்ற விடும்போது அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிறுவனம் அக்விசிஷன், அந்த நிறுவனம் ஒரு உதாரணத்துக்கு 60,000 கோடியை மட்டுமே அது கொடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 40,000 கோடி அவ்வளவுதான். அதுக்கு பேர் ஹேர்கட்டு. இப்படியே இதான் வார்த்தை, ஹேர்கட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல லட்சம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடி இந்த 11 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் மட்டும் கார்பரேட்டுகளுக்கு விட்டு தந்த வாரா கடன்களை வசூல் செய்யாமல் நேஷனல் கம்பெனியில் அப்பாலட் ட்ரிபியூனல் மூலமாக தள்ளுபடி செய்து இந்த நாட்டுடைய பொதுத்துறை வங்கிகளுக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மோடி அரசு. ஆனால் அதை பற்றிய ஒரு விவாதம் கூட அங்கே நடக்கிறது கிடையாது. எங்கள் நாடாளுமன்றத்தில் நடத்த விட்டுறதுல அதான் கோர்ட்டில் இருக்குதே. ஏதாவது கேட்டோம்னா தட் இஸ் சப்ஜுடைஸ்டு அப்படி சொல்லிட்டு அது கோர்ட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை மூடிட வேண்டியது. அதே மாதிரி மோடி வந்துட்டு இந்த கொரோனா காலத்தில் பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபண்டை உருவாக்கி
அதில் அப்போவே 39,000 கோடி வாங்கிட்டார். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பிஎம் கேர்ஸ் நிறுவனத்தை அந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அந்த சிங்கம், அந்த இன்சிக்னியா இருக்கும், முத்திரை இருக்கும், பிஎம் கேர்ஸ் அப்படின்னு இவருடைய படம் போட்டிருக்கோம். ஆனால் இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கணக்கு வழக்கை பற்றி எதுவுமே தெரியாது. அப்புறம் இவங்க கட்டக்கூடிய இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI, அதன் மூலம் கட்டப்பட்ட சாலைகளில் பெரிய ஊழல் அப்படின்னோம்னா, 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு 250 கோடி வரைக்கும் செலவு பண்ணதாக கணக்கு காட்டி, இவ்வளவு செலவாச்சு, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், எங்கே இருக்கிறது, அதனோட டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் இதை பற்றி கேள்வி எழுப்பிய CAG ரிப்போர்ட், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட், அது அப்படியே மூடிவிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த டெல்லி துவாரகா ஹைவே அப்படின்றதுல பார்த்திங்கன்னா, அது 14 வழிச்சாலை, அதனால் 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 250 கோடி ஆகும் அப்படின்ட்டு சும்மா அள்ளி விட்டாங்க. அது கொஞ்ச நாள் மட்டும் நம்ம விவாதித்தோம். மற்றபடி டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருந்து ஒளிபரப்பாக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களோ இல்லை ஹிந்தி ஊடகங்களோ அதெல்லாம் பற்றி விவாதிக்கவே இல்லை, அப்படியே போச்சு. இது ஊழல், இது நாடு முழுவதும் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்படியான மக்களுடைய வரிப்பணத்தில் வந்துட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய தேச நெடுஞ்சாலைகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னம்னா, அங்கங்கே மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு வந்துட்டு கொடுத்துட வேண்டியது, கான்ட்ராக்டாக விட்டுற வேண்டியது. அவங்க வந்துட்டு நாங்கள் பராமரிக்கிறோன்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, டோல் போட்டு நல்லா வசூல் பண்ணிவிட்டு அவங்க ஓட்டிட வேண்டியது. ரோடு எப்படி இருக்கும், படு மோசமாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இங்கேயாவது கன்னியாகுமரி வரைக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கேன், மதுரை வரைக்கும் போயிருக்கிறேன், திருச்சிக்கு போயிருக்கேன், எங்கெங்கேயும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துலையும் அந்த சாலை வந்துட்டு ஒரு டோல் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்மூத்தாக இருந்ததில்லை, பயணத்திற்கு ஏற்றவாறு இருந்ததில்லை. அங்கங்கே சில ஸ்ட்ரெச்சு மட்டும் நல்லாயிருக்கும், புதுசாக போட்ட இடம், மற்றதெல்லாம் இப்படி தான். அதுவும் ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட்டுக்கும் இடையில் குறைஞ்சது 50 கிலோமீட்டராவது இடைவெளி இருக்கணுன்றாங்க. இங்கே பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கெல்லாம் அதை போட்டு அதை வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஊழல் இல்லையா? அது நிதின் கட்கரியினுடைய கணக்கு. அதே மாதிரி இந்த நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பைப்லைன் NIP அப்படின்னு சொல்லிவிட்டு பட்ஜெட்டிலேருந்து ஒதுக்கீடு செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக மோடி அரசு செலவிடப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹைவே ப்ராஜெக்டு, விமான தளங்கள், கப்பல் துறைமுகங்கள், இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் செலவு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்துட்டு அப்படியே தூக்கி அதானி நிறுவனத்துக்கு கொடுத்துட வேண்டியது. அவங்க ஏர்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த ஏர்போர்ட் சார்ஜஸ்ன்னு போட்டு அவங்க அதில் கொள்ளையடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை தோழர்களே, ஒரு மோடி அரசனுடைய ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் குஷி விமான நிலையம் அப்படின்ற, குஷி நகர் விமான நிலையம் அப்படின்ற ஒரு விமான நிலையம் உட்பட 7 விமான நிலையங்கள் பல்லாயிரம் கோடி செலவு செய்து கட்டி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னாகரேட் பண்ணி தொடங்கி வச்சு கூட ஒரு விமானம் வரவும் இல்லை, இறங்கவும் இல்லை, பறக்கவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இல்லை, இந்த குஷிநகர் உட்பட சொல்கிறேன், ஒரு விமான நிலையத்துலேயும் ஒரு விமானம் கூட இறங்கி போகல. ஆனால் இதெல்லாம் செலவு பண்ணி அதானி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணி திறந்து வச்சு சின்ன விமான நிலையங்கள்ன்ற போர்வையில் எதையுமே பண்ணலை, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு செலவு செய்யப்பட்ட பணம் மக்களுடைய வரிப்பணம். இது மட்டுமல்ல, பல பாலங்கள் அப்படின்னோம்னா பாஜகவினுடைய டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்றாருங்களே, குஜராத்தில் ஒரு பாலத்தை 300 கோடி கொடுத்து ரிப்பேர் பண்ணுறாங்க. ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 வருடம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து 300க்கும் மேற்பட்டவர் செத்தே போனாங்க. பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலம் உடஞ்சி விழறத, அது விழப்போது அதை வந்துட்டு அப்படியே செல்ஃபோனில் படம் எடுத்து அது செய்தியாக வருது. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இவர் தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் மேம்பாட்டுக்கு. எந்த மேம்பாட்டிற்கு,
எதுக்கு செலவு பண்ணாங்க, அதை மோடி நேற்றைய பேச்சில் விளக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். என்ன எதுக்காக செலவு பண்ணீங்க விவசாயிக்கு? எந்த அடிப்படையில் செலவு பண்ணீங்க? எங்கே அவங்க பலன் பெற்றார்கள்? எந்த பதிலும் இல்லை. என்ன நினைக்கிறாரு மோடினம்னா, நம்ம பேசுகிறோம் ஊடகங்களில், அது உடனே நேரலையில் ஒளிபரப்பாகுது, போதும் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்ட்டு நம்பி அவர் பேசிட்டு போகிறார். மக்கள் திமுக ஆட்சியை கண்டு வெறுத்து போய் விட்டார்கள். அவர்கள் என்டிஏ ஆட்சியை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். இப்படி தான் முன்னாடி சொன்னீங்க 2024. அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போட்டு 13 இடத்துல நீங்கள் டெபாசிட் எடுத்தீங்க. உங்களோட கூட இருந்தால் அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு தனியாக பண்ண அதிமுக அவங்க போட்டியிட்ட இடங்களில் மேலே 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடத்துல அவங்க மொத்தம் 40 மக்களவை தொகுதிகள் எல்லாவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சு போயிட்டாங்க. பொய், கவலைப்படாமல் பொய் பேசுகிறார். அதுவும் தமிழினத்தினுடைய சிறப்பு அது இதெல்லாம் பற்றி பேசுகிறார். இவர் தான் அங்கே ஒரிசாவில் வந்துட்டு தேர்தல் பரப்புரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டன் கோயிலினுடைய ரத்ன பண்டாரி அந்த பொக்கிஷத்தினுடைய அறையின் சாவி பூட்டப்பட்டு அது தமிழ்நாட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். இது மட்டுமல்ல, அமித்ஷா அங்கே வந்து பேசும்போது அங்கே வி.கே. பாண்டியன் அப்படின்றது அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் அவர் புகழப்பெற்றவர். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நக்சலைட் பிரச்சனை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போனார் ஒரிசாவை. அவர் அங்கே இருக்கிற ஒரு ஒரியா பெண்ணை தான் மணந்துக்கிட்டார். அவனும் ஐஏஎஸ் தான். மணந்துக்கிட்டு அவர் வந்துட்டு அங்கேருந்து முதலமைச்சர் அவர் பட்நாயக், நவீன் பட்நாயக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஸோ அவர் தான் அப்புறம் தலைவர் ஆவார்னு சொல்லப்பட்ட நிலையில் எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவினுடைய முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசாது யார் அப்படின்னம்னா அமித்ஷா. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் யாரும் எங்கேயும் போய் தொழில் செய்யலாம், அரசியல் ஈடுபடலாம், எம்எல்ஏ ஆகலாம், எல்லாம் இருந்தும் கூட அமர் தமிழனுக்கு எதிராக அங்கே பேசிவிட்டு இங்கே வந்துட்டு தமிழின் பெருமையை பேசிட்டு அப்படியே தமிழ் மக்களுக்காக உருகிற மாதிரி நடிக்கிறாங்க. மேடையில் சிரிச்சுக்கிட்டு பேசாதெல்லாம் நடிப்பு நடிப்பு நடிப்பு. சிவாஜி தான் செத்துட்டாரே ஒழிய நடிப்பு சாகலை இந்த நாட்டில் அப்படின்றதுக்கு அத்தாட்சி, முதல் அத்தாட்சி மோடி தான். அப்படியே அவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறார். அப்படியே அவர் எடப்பாடி சிரித்து சிரித்து பேசிக்கிறது, ஒருத்தருடைய முதலை தட்டுறது, பா அபாரமான நடிப்படா சாமின்னு வடிவேலு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்குது. இவர் சொல்கிறாரு ஊழலை பற்றி இவர் பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறதுன்னா ரோடுக்கு, மெயின் ரோடுக்கு போடுறது. ஏன்னா அதில் தானே வந்துட்டு தனியார்களுக்கு கொடுக்க முடியும், டோல்கேட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாடு ரயில்வேஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாரு? 8 ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எவ்வளோ அப்படின்னோம்னா 1000 ரூபா, சராசரி 1000 ரூபா. இதை மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளிப்படையாகவும் சொன்னார், நாடாளுமன்றத்துலையும் சொன்னார். பதிலே இல்லை. 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது ஒரு ரயில்வே ப்ராஜெக்டில்? பல்லாயிரம் கோடி ரயில் திட்டங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு செய்யக்கூடிய ஒதுக்கீடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்திய ஒன்றிய அரசனுடைய ரயில்வேஸாக இருக்கட்டும், மற்றபடி டிஃபென்ஸ் ப்ராஜெக்டுகளிலே ஹைவேஸ் ஃபேக்ட்ரி, சிவிஆர்டிஇ, ஐசிஎஃப், இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி, ரயில்வேஸு, அப்புறம் வங்கிகள், இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு இடம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் தான் சொல்கிறாரு முன்னேற்றம் காண வேணும்னா என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படணுன்றாரு. அதாவது தமிழர்கள் சிந்திக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர். இந்த நாடே சிந்திக்குது. அப்புறம் ஏன் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இவிஎம் அதுதான் இவங்களுக்கு உதவுது. அடுத்தபடியே தேர்தல் ஆணையம் போட்ட ஓட்டை விட கூடுதலாக காட்டி என்ற மாதிரி எண்ணி அதன் மூலமாக வெற்றி பெறுவது. இங்கேயும் நடக்கத்தான் போகுது, பார்க்கத்தான் போகிறீங்க. அப்போ இவ்வளவு மோசடி செய்யக்கூடிய, மோசடிக்கு மறுபெயர் தான் மோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அடாவடித்தனத்திற்கு மறுபெயர் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்க 2 பேர் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் சிலரும் அந்த மதவாத மயக்கத்தில் ஆட்பட்டு மோடி ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு கூட சிலர்லாம் போடுறாங்க. எந்த அடிப்படையிலன்னு தெரியல.
மோடியினுடைய ஆட்சியில் வளர்ச்சி கொண்டுள்ளது பொருளாதாரம் அப்படின்லாம் ஒரு பரப்புரை. பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஏற்றம் கண்டு இருந்தா, முன்னேற்றம் கண்டு இருந்தா, ரூபாயினுடைய நாணய மதிப்பு 55 ரூபாயா இருந்தது 2014. இன்னைக்கு 92 ரூபாய் ஆயிடுச்சு. டாலரினுடைய நாணய மாற்ற மதிப்பு இந்திய ரூபாயில் 92 ரூபாய் கொடுத்தா தான் இன்னைக்கு ஒரு டாலர். அந்த அளவுக்கு தாழ்ந்து போச்சு. தனிநபர் வருவாயில் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு மேலே இருக்குது, முதலாவது இடத்துல இருக்கு. இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் முன்னேற்றமே இல்லைன்ட்டு. வாய்க்கு வந்தபடி சகட்டு மணிக்கு போய் சொல்றாரு. அதுக்கு மேலே இவர் எடப்பாடி பழனிசாமி நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு அவர் 14,000 கோடி அள்ளி கொடுத்தாரு. அதை வச்சு காவிரியில் கலக்கக்கூடிய நதிகள் மற்ற இடங்களெல்லாம் சுத்திகரிப்பு செய்து காவிரியை தூய்மையான நதியாக, குடிக்கக்கூடிய அளவு வசதியான ஒரு நதியாக மாற்றியிருக்காரு மோடி அப்படின்றார் இவர். அது பேசும்போது சொல்கிறாரு, தாமிரபரணியில் போடுற தண்ணியை சுத்தப்படுத்தி, வைகை நதியை சுத்தப்படுத்தி, அதை எடுத்து காவிரியில் விட்டுருவோம்னு சொல்லி பேசுகிறார். கேட்டேன், என் காதார கேட்டேன். எங்கே காவிரி ஓடுது, எங்கே வைகை ஓடுது, எங்கே தாமிரபரணி ஓடுது, எங்கே எதை சுத்தகரிக்கிறீங்க, எங்கே சுத்தகரித்து எங்கே விட்டீங்க? எதுவுமே இல்லை. துணிஞ்சு போய் சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் நான் இப்படி பார்த்ததில்லை. ஒரு தலைவர் பேசுகிறார் அப்படின்னா அந்த இந்து பத்திரிகை மட்டும்தான் இந்த ஆளுநர் பேசுறதுக்கு எதிராக அவர் பேசுறதுல எவ்வளோ தூரம் அந்த டேட்டா டிஸ்கிரிபன்சி அப்படின்ற அளவில் தரவுகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்று சொல்லி அவங்க மட்டும்தான் போட்டாங்க. மற்ற இந்த ஊடகங்களெல்லாம் எதையுமே கண்டுக்கல. அவர் சொல்கிறாரா அப்படியே போடு, இவர் சொல்கிறாரா இப்படியே காட்டு, இப்படி தான் செய்கிறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணுங்க, நல்லது. அதில் அவர் சொன்ன விடயங்களை விவாதிக்க வேண்டாவா? விவாதிக்கிறதும் இல்லை. அப்படி விவாதிக்கிறதா இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? எந்த எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்றதில்ல. பத்திரிகாரங்களை கூப்பிட்றது, கட்சிக்காரங்களை கூப்பிட வேண்டியது, வலதுசாரிகளை கூப்பிட வேண்டியது, அதை உடனே வந்துட்டு கட்சி ரீதியான சண்டையை மாற்றிட வேண்டியது, விவாதத்தை முடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். இப்படி ஒரு ஏமாற்றம் இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இப்படி தான் நடக்குது. ஊழலை ஒழித்து கட்டுவோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாதவங்க வந்துட்டு இன்டர்னல் டூரிசம், இந்த நாட்டில் பிற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு தான் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. எப்படி அது சாத்தியம்? தமிழ்நாடு தான் அதிகமான முதலீடுகளை ஈர்க்கிறது. எப்படி சாத்தியம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி வருவாங்க? அடிச்சு விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சொன்னார்ல எடப்பாடி, குடும்பத்துக்கு குடும்பம் 2,000 ரூபா அப்படிலாம் சொன்னார்ல, ஆண்களுக்கு கூட இலவச பேருந்து பயணம்தான் அப்படின்னு வச்சு அடிச்சு விட்டார்ல. அதை மாதிரி இவர் வந்து அடிச்சு விட்டுறாரு. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வந்த நாட்டை அதான் இன்னைக்கு இந்தியா எந்த அளவுக்கு நாசமாயிட்டு இருக்குன்னு பாருங்க. இவருடைய ஆட்சியில் வட மாநிலங்களை போன்ற வன்முறை இங்கே தமிழ்நாட்டில் நிகழ்கிறதா? கும்பல் வன்முறை கிடையாது, மத வன்முறை கிடையாது, மதவாத மோதல் கிடையாது. ஆனால் இந்த தனித்தவர் குற்றச்செயல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுச்சுன்னு பெருசாக பேசுறது. அதிகமான மது போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்படுவது குஜராத் கடற்கரை பகுதியில், குஜராத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடிய இடத்துல தான். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கம் அடிச்சு விட்டு அடிக்கிறார், அடிச்சு விட்டுறாரு. ஏன்னா அந்த ஊடகங்கள் அப்படியே அதை நேரலையில் வந்துட்டு ஒளிபரப்புறாங்க. ஸோ எல்லாம் ஒரு உள்திட்டம் கொண்ட ஒரு அரசியல் தான். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த பாஜக கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும். அவர்களை மட்டும் உள்ளே விட்டோம் அப்படின்னோம்னா அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி போய்விடும். இதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.